இது சுருக்குதலில் முதல் கேள்வி. அதாவது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சுருக்குதல், அடுத்து மீச்சிமா, அடுத்து தனி வட்டி, கூட்டு வட்டி அப்படின்னு ஒன்றுனா பார்க்க போகிறோம். அதில் முதல் ரகம் சுருக்குதல். சுருக்குதலில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று நம்பரை சுருக்குதுன்றது, இன்னொன்று அல்ஜிப்ரா பற்றி பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுருக்குதல் இருக்குது. இதில் இந்த சுருக்குதலை பாருங்களேன், கேள்வியை பாருங்கள். இரு எண்களினுடைய கூடுதல் 116ன்னு சொல்லியாச்சு. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா நமக்கு 116 தான் வரும். நம்ம ஆப்ஷனில் இருந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், அடுத்து மேலும் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 32 அதிகம். இப்போ நல்லா கவனித்து பாருங்களேன். இப்போ 51ஐயும் 65ஐயும் கழித்து பாருங்களேன். 65 - 51 14, 32 கிடையாது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. இது ரெண்டையும் பாருங்கள். 42 74ல் 42 கழிச்சிங்கன்னா 2 3, அப்போ 32. இதுதான் ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் அடுத்ததை பார்க்குறோம். 71 45, இந்த ரெண்டையும் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா 11 6, இங்கே 26 தான் வருது. இந்த ஆப்ஷனும் இல்லை. 4வது ஆப்ஷன் இது கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா 88 38 ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 50ன்னு வந்துடும். ஸோ ஆப்ஷனு இது மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷனில் இருந்து நாம் கொண்டு வரணும். அதே கணக்கு தான் இங்கே ஒரு எண்ணின் இரு எண்களினுடைய கூடுதல் 80, ஆனால் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 14 குறைவுன்னு கேட்டிருக்காங்க. அங்கே அதிகமாக இருந்துச்சு, இங்கே குறைவாக இருக்குது. இப்போ 42ல் 38 எவ்வளோ குறைவாக இருக்குது அப்படின்னா ஒன்லி 4 தான் குறைவு. அப்போ இது கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது 20 குறைவு, இதுவும் இல்லை. அதாவது பெரிய எண்ணை விட சின்ன எண் 14 குறைவு. இப்போ 28ஐயும் 52ஐயும் கழிச்சிங்க அப்படின்னா இது 24 குறைவாக இருக்கும். அப்போ இதுவும் கிடையாது. 33 47, இதுதான் 14 குறையாக இருக்குது. ஆப்ஷனில் இருந்து நாம் ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு கற்றுக்கணும். அதுதான் இதில் வேலையே. இது பயணச்சீட்டு கணக்கு. இந்த கணக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்குங்க. பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிச்சுங்க. இது ஷார்ட்கட்டு. 12 - 6 6ன்னு வருதா? இப்போ வேறு ஒன்றும் செய்ய வேணாம். இப்போ 67ஐயும் 12ஐயும் பெருக்குங்க. ரெண்டையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மொத்தம் 804 கிடைக்கும். பார்ப்போமா? 7 2 14, மிச்சம் 1, 6 12, 13, 1 7, 1 6, கூட்டினா 4 10, மிச்சம் 1 8, அப்போ 804ன்னு கிடைக்கிது. சரிங்களா? மொத்த சீட்டு எவ்வளவு? 582 மொத்த சீட்டு இது. சரிங்களா? இதுலேருந்து கழிச்சிருங்க. 4 2 போச்சுன்னா 2, 0ல் 8 போகாது, அதனால் 10, 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே ஏற்கனவே கடன் கொடுத்துட்டோம். 7ல் 5 போச்சுன்னா 2, அப்போ 222. அவங்க எந்த சீட்டுக்கானதாக கேட்குறாங்க? 6ங்கிற சீட்டுக்கானதான்னு தான் கேட்குறாங்க. அப்போ 6ஆல் வகுத்துருங்க. 1 6, 3 18, மிச்சம் 4, 7 42, அப்போ 37ங்கிறது விடை. அதே கணக்கு தான் இங்கே பாருங்கள். மொத்த பயணி 40. இதில் 7க்கான சீட்டும் 11க்கான சீட்டும் இருக்குது. அப்போ 11 - 7, அதனுடைய மதிப்பு 4. சரிங்களா? இப்போ மொத்த சீட்டு எவ்வளவு? 40. அப்போ 40லேருந்து பெரிய எண் 11. அப்போ 40 × 11 440. மொத்த சீட்டு எவ்வளவு? 332. இது ரெண்டையும் கழிங்க. கழிச்சா எவ்வளோ வரும்? 108 வருமா? இப்போ சின்ன சீட்டுக்கானது எவ்வளவு? 108/4. இதை கழித்தோம் அப்படின்னா வகுத்தோம்னா 2 8, மிச்சம் 2, 7 28, அப்போ 27 கிடைக்கிது இல்லையா? ஆனால் கணக்கு அது இல்லை. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 11க்கான சீட்டு கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
இப்போ 27 கிடச்சிச்சில்ல, அதில் இருந்து 40 சீட்டை மைனஸ் பண்ணணும். இப்போ 40 சீட்டு மைனஸ் ஒரு 27 சீட்டு, மொத்தம் நமக்கு எத்தனை சீட் இருக்குது? 13 சீட் இருக்குது. அவ்வளோதான். கணக்கை நல்லா புரிஞ்சு படிக்கணும். சின்ன கேள்வியாக இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது சின்ன டிக்கெட்டுக்கான மதிப்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா நேரடியாக வகுத்துடலாம். இப்போ பெரிய டிக்கெட்டுக்கான மதிப்புனா நம்ம கழித்து போட்டுருக்கணும். மொத்த சீட்டில் இருந்து நம்ம கழித்து போட்டுக்கணும். சரியா?